குளிர் தாங்க முடியல. அந்த அளவுக்கு குளிருது. என்ன சொல்றது? பனியும் சேர பெய்யுது, மழையும் சேர பெய்யுது. சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு ஸ்டைலு யூடியூப் சேனலு. நான் தான் உங்க ஈரோடு சிந்தாமணி பேசிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சல் வந்தது போது சளியே நிக்க மாட்டேங்குது. மூக்கெல்லாம் அடைச்சு பேசவே முடியல. என்ன பண்றது? இருந்தாலும் வீடியோ ஓடணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பக்கம் வானம் மேகமூட்டமா இருக்கிறதுனால காத்து சிறு 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 சிறுன்னு அடிக்குது. குளிர் தாங்க முடியல. அந்த அளவுக்கு குளிருது. என்ன சொல்றது? பனியும் சேர பெய்யுது, மழையும் சேர பெய்யுது. அ எல்லாமே ஒண்ணா வந்து என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால முடியல. தலையெல்லாம் பாரமா இருக்குது. அதனால வந்து என்ன பண்றது? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். என்ன சொல்றது? வேலைக்கு போறவங்க போய் தான் ஆகணும். வீட்ல இருக்கிறவங்க பார்த்து பத்திரமா இருங்க. பச்சை தண்ணி குடிக்காம சுடு தண்ணியே குடிங்க. எனக்கு நானும் சுடு தண்ணி குடிச்சுமே அது கேட்கவும் மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. காத்து அப்படியே குளு குளு குளுன்னு அடிக்குது. அப்படியே குளிருது அப்படியே. அப்படி இன்னைக்கு பிறந்தநாள் கார்டு குட்டிட்டாங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களே. அப்புறம் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களே. அப்புறம் திருமணம் காணும் அனைவருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்களே. ஏன் இவ்வளவு வேகமா சொல்றேன்னா, என்ன குளிர் தாங்க முடியல, வீட்டுக்கு போகணும். அதனால தான் சொல்றேன். என்ன சொல்றது அப்புறம்? ஏன் நீ தான் தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லுவியே போறது? என்னால எங்கேயுமே இன்னைக்கு போக முடியாது. அதனால போய் வீட்டுல படுத்து தூங்க போறேன். மாத்திரை போட்டேன். அதனால வந்து எல்லாத்துக்கும் நான் இனிமே நாளைக்கு சொல்லி போட்டு உங்கள் ஈரோடு சிந்தாமணி அன்பார்ந்த வாழ்த்துக்களை போட்டுக்கிட்டு போயிட்டு வரணுங்க. சிந்தாமணி ஏண்டி பந்தாமணி